மாலை வணக்கம். திருப்பத்தூருக்கு அப்படின்னு சொன்னாலே நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அடி தடி வெட்டு குத்து சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும். அதான் திருப்பத்தூர்னாவே எங்க மாவட்டத்திலே தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும். எங்களெல்லாம் பார்த்து கேட்பாங்க, திருப்பத்தூர்த்தி காரணமாப்பா கொஞ்சம் நாங்கெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த ஊரை இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க செய்திருப்பது இன்றைய இளைஞன் வளரும் இளம் தலைமுறை. அதை முன்னின்று நடத்தி, அதாவது ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அடிப்படையா கல்வி தேவை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். அது மாதிரி இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதை ஒன்னா பார்த்து ஒரு குடும்பத்திற்கு உரிய அத்துணையையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு இளைஞரை இந்த ஊருக்காக தந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா, எனக்கு முத்து அத்தா, அவரு ரீதா அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வழியா இறைவன் நமது ஊரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை நமக்காக சொன்னார். எனக்காக மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, என்னுடைய தெரு மட்டுமல்ல, என்னுடைய ஊர், என்னுடைய மதம் மட்டுமல்ல, பிற மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊர் முழுக்க நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் ஒரு ஃபாதர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நிறைய நடத்துகிறோம், முதியோர்கள் அமைச்சிருக்கிறோம், அதெல்லாம் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த உலகத்தில் அதை விட நாமெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. எங்களுக்கென்று திருச்சபை இருக்கிறது, சர்ச் இருக்குது, அதன் மூலமாக நாங்கள் செய்கிறோம். ஆனால் எந்த விதமான ஒரு உதவியும் இன்றி தன்னுடைய சுய முயற்சியால் மட்டுமே